ஐயோ ஐயோ, போச்சே போச்சே, ஒரே அறிவிப்புல மூச்சையே நிப்பாட்டிட்டாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அமைச்சரவை அப்டேட் வந்திருக்குப்பா. அது அப்டேட் இல்ல, சப்டேட். அப்டேட்டே ஆகாத ஒரு அப்டேட் இது. லிஸ்ட வெளியில விட்டாங்க. எல்லாரும் நாட்டுல யாரு என்ன அமைச்சர் பதவி எடுத்தாலும் அத பத்தி யாருக்கும் எந்த அக்கறை இல்ல. ஒரே ஆள் மேலதான் குறியா இருந்தாங்க. இவருக்கு மட்டும் இத கொடுத்துடக்கூடாது. ஏற்கனவே எல்லாத்தையும் உருவிட்டாங்க. இனிமேல் உருவுறதுக்கு எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல. அதனால தயவு செய்து கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து அந்த துறைய தள்ளியே வைங்க. இல்லாட்டி அவங்கள வேற யார்கிட்டயாவது தள்ளி விட்டுருங்க. எங்களை மட்டும் தள்ளி விட்டுறாதீங்க சாமி அப்படின்னு என்டையர் இந்தியாவே மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம நினைக்கிறது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. முதல் அப்டேட், அது ஏன் அப்டேட் ஆகாத ஒரு அப்டேட் அப்படின்னா, மாற்றம்னு சொன்னாங்க. அமைச்சரவை மாற்றம். அது அவங்களுக்கு மாற்றமா இல்லையான்னு தெரியல. நமக்கும் ஏமாற்றம், நாட்டுக்கும் ஏமாற்றம். அதுல முதல்ல அவங்க பேரை போட்டது ராஜ்நாத் சிங் ஐயா. பக்கத்துல கோட போட்டு பாதுகாப்புத்துறை. நம்ம ஜாலியா இருக்கமோ இல்லையோ, சைனாக்காரன் ஜாலியா இருப்பான். ஏ அவரு தாண்டா, அவரு தாண்டா, அவரு தாண்டா, வாங்கடா வாங்கடா, எங்கடா போயிட்டீங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, லாரி பின்னாடி நிக்குது. இந்நேரம் குஷியா இருப்பாங்க. அடுத்தது ஐயா நிதின் கட்கரி. வழக்கம் போல நெடுஞ்சாலைத்துறை. இங்க பார், இந்த முறை நீ 500 கோடி ரூபாய்க்கு 1 கிலோமீட்டருக்கு ரோடு போடுற, இல்லன்னு வச்சுக்கேன், அடுத்த தடவை உன்னை நான் அமைச்சராக்க மாட்டேன். அதெல்லாம் போடு. என்ன என்ன பெரிய சிஏஜி கேஏஜி என்ன அவங்களாம் இந்த ஜி இருக்கிறப்ப நீ ஏன் மத்த ஜிக்கெல்லாம் கவலைப்படுற? நீ மாட்டுக்கு ஓட்டு விடு. அடிச்சு அங்கே கிளப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே கொஞ்சம் இறக்கி பார்த்தோம்னா, வழக்கம் போல ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை. அவரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தான் இருக்காப்புல மனுஷன். அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஏதாச்சும் ரிப்போர்ட் பண்ணுவாப்புலன்னு நினைக்கிறேன். ஜெய்சங்கர் துறை வெளியுறவுத்துறை, ரைட்டு. அதுக்கடுத்து புதுசா ஒரு ஆளை கொண்டாந்து இறக்கியிருக்காங்க, நட்டா. சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறைக்கு நட்டா. பரவாயில்ல, அவர் என்ன பண்ண போறாப்புல. அநேகமா அவர் வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன், சுகாதாரத்துறையை யூஸ் பண்ணி. அப்புறம் அஸ்வின் யாதவ். போன தடவை இந்த கடந்த ஒரு 5 வருடங்கள்ல பண்ண ஆக்சிடென்ட்டை விட இந்த தடவை வந்து நல்ல பெருசா பேசணும். நீ எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணாலும் நாம அதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணணுமோ அதை கரெக்ட் பண்ண. நியாயமா பார்த்தா போன தடவை அவர் பதவியில இருக்கிறப்பயே அந்த பதவியை புடுங்கி இருக்கணும். பட் நோபடி கேர்ஸ், ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் ஒரு ரயிலு என்ன கொஞ்சம் அங்கங்கேயும் கொஞ்சம் உசுறு, அவ்வளவு தானே. இதுக்கெல்லாம் போயா வந்து நாங்க ராசினாமா பண்ணணும்? போல ராணுவ வீரர் செத்ததுக்கு அதையே நாங்க மூடி மறைச்சு பிளாட்டை மாத்திட்டா. ஆஃப்டர் ஆல் இவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணவங்க தானே, கரெக்ட் தானே. அதுக்கப்புறம் இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம், நிதித்துறை. வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு கதட்டோமே. ஏன் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவங்க கையில தான் நிதித்துறை மறுபடியும். இந்த தடவை கண்டிப்பா முடிஞ்சு அக்கௌண்ட்ல மைனஸ் தான் நிக்கும். இனிமே உனக்கு ஃபைன் மட்டும்தான் பேங்க்ல இருந்து மெசேஜ். வித்து டிராவல் பண்றதுக்குள்ள எல்லாத்தையும் வித்து தீர்த்துருவாங்களே. போன தடவை வித்ததுல ஏதோ பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மிச்சம் மீது எதையோ வச்சிருக்காங்க. பட் ஆனா நல்ல எஃபோர்ட்டான எப்படியாவது எல்லாத்தையும் பிடிக்கிற சுத்தமா. இப்பயே எதிர்கால
டியூ கட்ட கூட காசு இருக்க. என்ன பண்ண போறோன்னு தெரியல. பரவாயில்ல. ஆனா எந்த நம்பிக்கையில நிதித்துறைய அவங்க கையில தூக்கி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நல்ல விலைக்கு வைக்கணும். நார்மலால சும்மா ஏனோ தானோலாம் போயிடக்கூடாது. உங்கள மாதிரி பெஸ்டா ஒரு ஏஜென்ட் சேல்ஸ் இந்தியாவிலே இருக்கக்கூடாதுன்ற பேரை நீங்க வாங்கிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை இனிமே அவங்கள பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்பப்ப எங்கேயாவது வெள்ளம் வந்தா, தண்ணி இன்னி வந்தா தர முடியாது அப்படின்றத பாலிஷ்டா சொல்லிட்டு போறத பார்க்கலாம். பேசி எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரியே பேசுவாங்க. அப்படியா? ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் இருக்கா? இவ்வளவு போயிடுச்சா? கவலைப்படாதீங்க. நீங்களே ஏதாவது மறுபடியும் முயற்சி பண்ணி சம்பாதிச்சு இப்படிதான் சொல்ல போறேன். ஒரே ஒரு உண்மையிலே நல்ல விஷயம். அப்புறம் இவரு நம்ம குமாரசாமி ஐயா இரும்புத்துறையும் அப்புறம் எஃகு துறை என்ன ஏதோ ஒரு துறையை கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, சிவராஜ் சிங் சௌகான் அவர் கையில வந்து 3 துறையை கொடுத்துருக்காங்க. வேளாண் துறை, அப்புறம் வந்து ஊரகத்துறை, அப்புறம் வந்து இது பஞ்சாயத்து ராஜ். மேபி அந்த கூட்டத்துக்குள்ள ஆனா சிவராஜ் சிங் சௌகான் நல்ல மேனேஜ் பண்ணக்கூடிய ஆளு. ஊருக்குள்ளே அவங்க ஊருக்குள்ளே நல்ல பேர் எடுத்த ஆள். அவங்க அந்த ஸ்டேட்டுக்குள்ளே நல்ல பேர் எடுத்த ஆளு. மேபி இவ்வளவு பூதங்களுக்கு மத்தியில ஒரே ஒரு பூதம் நமக்கு உதவி ஒண்ணுன்னு நினைக்கிறோம். என்ன நடக்க போகுது அப்படின்றதையெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. எதையும் சொல்லக்கூடிய நிலைமையில இந்தியா இல்ல, நாமளும் இல்லை. 5 வருஷம் கழிச்சு இந்தியா இருந்தா அதை பத்தி நம்ம பேசுவோம். சுபம்.